பயங்கரம் bro. வேற லெவல். இந்த பாட்டில் ராதான்றது வந்து ஒரு அதான் கொடியை பற்றி தான் ஒரு படம் தெரியுது. கண்டிப்பாக ரொம்ப ஃபீலாக இருந்தது ப்ரோ. புரியல. வேற லெவல் ப்ரோ. ஆக்டிங் அல்டிமேட். செம்மையாக இருந்தது. காமெடி இருக்குது, உள்ள நிறைய மெசேஜ் இருக்குது. அதான் உண்மையால குடிக்கிறவன் இந்த படத்தை போய் பார்த்தானா கண்டிப்பாக விட்டுருவான். ம் இப்போ நான் உண்மையால பயங்கரமாக நடந்துட்டு இருக்கு ப்ரோ. யாரை பார்த்தாலும் இப்போ பயங்கரமாக குடிக்கிறாங்க. அதனால நிறைய குடும்பம்லாம் பிரச்சனையாக வேற மாதிரி போகுது. நிறைய பேர் வழியை வந்து இந்த படம் மூலியமா சொல்லியிருக்காங்க. ரொம்ப கண்டிப்பாக நான் பார்த்த மாரி எல்லாருமே போய் தேட்டரில் பாருங்கள். செம படம். நம்ம ஹீரோனி செம்ம. அவங்களும் வந்து அதோட வழியை ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு உண்மையான ஒரு லேடி கஷ்டப்படுவாங்க, இல்லை குடிகாரோட ஒய்ஃப் எப்படி கஷ்டப்படுவாங்க, அது அப்படியே பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்குது படம். கண்டிப்பாக நல்லா எப்படி சொல்கிறது, நான் சொல்லுதர நீங்கள் போய் நிறைய பேர் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நான் மேலுக்கு ஒரு 4 வார்த்தை சொல்லலாம். படம் பார்த்தா நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. தேங்க்யூ. வேற லெவலில் இருந்தது. இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் மெசேஜ் தட் பீப்புள் நீட் டு டாக் அபவுட். ஏன்னா சமீபத்தில் இந்த மாதிரி ஆல்கஹாலிசம் பற்றி நான் பார்த்தது இல்லை. அண்ட் அவங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப லைட் ஹார்ட்டடாக ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஹெவி நோட்டில் எண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த ஜேர்னியை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக காமிச்சிருக்காங்க. ஹவு பீப்புள் ஆர் ஸ்ட்ரகிளிங், இவ்வளோ ஃபேமிலி ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. அது அந்த அந்த இஷ்யூ இல்லைன்னா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக லைஃப் இருக்கும் அப்படின்றது. Obviously it starts from one drink, two drink, but it ends up in you not being able to function without it. So it's an important message. It's a disease that people need to understand, and it's frowned upon. அவங்க வந்து ஒரு கிண்டலாக பார்ப்பாங்க, இல்லைனா ஒரு ஜோக்காக பார்ப்பாங்க. It's a very serious issue that people should really understand, and I think they've done an incredible job. Even the performances, I think they've all done outstandingly well. It's beautifully written, that's why they can do that also. So directors kudos and everything. ஹீரோயின் வந்து சின்ன சின்ன கேரக்டர்லாம் பண்ணியிருக்காங்க நிறைய படத்தில். இதில் வந்து லீடாக பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து ஹோல் மூவி அவங்க தாங்கி இருக்கிற மாதிரி ஒரு ஆமாம் கண்டிப்பாக வேற லெவல் இருந்துச்சு. அதான் நான் சொல்கிறேன், எஸ்பெஷலி த கிளைமேக்ஸ், த monologue that she gave, it was very very hard hitting, and that is the essence of the movie. என்டையர் மூவியை அதான் கன்வே பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் அது பியூட்டிஃபுல்லாக அது வந்து வேர்ட்ஸில் போடும்போது ஷீஸ் done it so beautifully, and I think it's much needed for our. சார் வந்து டிஃப்ரெண்டான கேரக்டர் பண்ணுவார். இதில் ரொம்பவே குடிக்கார மாதிரி பண்ணியிருக்காங்க. எப்படி இருந்தது? வேற லெவலில் இருந்தது. அவரால் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் பண்ண முடியும்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ண முடியுமான்னு நம்மளுக்கு டவுட் இல்லை. ஆனால் பண்ணும்போது அது வந்து அவ்வளோ சூப்பர் வில்லனாகவும் பார்த்துட்டோம். எக்ஸாக்ட்லி. ஆமாம் அதை பார்த்துட்டு இது சின்ன கேரக்டர் ஆனால் பெருசாக ஹியூஜ் ரெஸ்பான்ஸ். எக்ஸாக்ட்லி. ஏன்னா அவர் வந்து அந்த கேரக்டரும் ஓன் பண்ணியிருக்காரு. அது ரொம்ப அக்செப்டிங்காக இருந்திருக்கும். நம்ம இது பண்ண முடியுமான்னு நம்மளுக்கு டவுட் இருக்காது. ஆனால் அது பண்ணும்போது அவரால் இதையும் இவ்வளோ சூப்பராக பண்ண முடியும் அப்படின்றபோது இட்ஸ் ஜஸ்ட் கிரேட். ஹீ இஸ் ஜஸ்ட் அ பிளெஸிங் டு தமிழ் சினிமா. எவ்ரிதிங், த மியூசிக் லிட்ரலி transcends the movie. அது அப்படியே it just takes the movie to another different place, and it's incredible. Everyone's done such a good job. அதுக்காகவே தியேட்டரில் வந்து பார்க்கணும். ஸோ எஸ், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அரைச்ச மாதிரி இருக்கும். சூப்பர். ரொம்ப முக்கியமான ஒரு படம். அண்ட் எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம். தமிழ்நாட்டிலையும் நான் எல்லா இடத்துலையும் இதே தான் சொல்லிட்டு இருக்கேன். பட் தமிழ்நாட்டில் கேரளத்தில் 2 இடத்துலையுமே ரொம்ப பார்க்க வேண்டிய படம். ஏன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் குடி பழக்கத்தினால எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, எவ்வளோ வீட்டில் வந்து சஃபர் பண்ணுறாங்கன்னு தெரியும். அதை வந்து ரொம்ப அற்புதமாக காமிச்சிருக்காங்க இந்த படத்தில். சஞ்சனா வந்து இந்த கேரக்டர் எடுத்து பண்ணது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அவங்களோட மோனோலாக் வந்து ரொம்ப ரொம்ப இமோஷ்னலாக இருந்துச்சு. அதனால் ரொம்ப லைக் அதான் வீட்டில் வந்து பூக்காரி அக்கா இவங்க எல்லாருமே பேசுறது வந்து இதை பற்றி தான் வந்து நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. வீட்டில் வந்து புலம்புவாங்க அதை பற்றி. ஸோ அதை வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப இமோஷ்னலாக இருந்தது. ரொம்ப அழகாக எடுத்திருந்தாங்க. தினகரன் சாருக்கு வந்து ஒரு பெரிய நன்றி. ஏன்னா ரொம்ப ரைட்டிங்லேயும் விஷுவல் சென்ஸ்லேயும் எல்லாத்துலேயுமே வந்து பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஷான் ரோலனோட மியூசிக்காக இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் நீலம் ப்ரொடக்ஷன் வந்து தொடர்ந்து நல்ல ப்ராஜெக்ட்ஸை வந்து நல்ல சப்ஜெக்டை வந்து எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் வந்து ஆமாம், அந்த கேரக்டர் அப்படி. ஏன்னா நம்ம ஹீரோன்னு நான்
ஒருத்தர்னு சொல்ல மாட்டேன், அந்த அடிக்ஷன் சென்டரில் இருந்த அத்தனை கேரக்டர்ஸும் வந்து இன்னமும் எனக்கு மைண்டில் இருக்குது. அண்ட் சஞ்சனாவோட கேரக்டராக இருக்கட்டும், இல்லை அவங்க வீட்டு சைடில் அந்த தெருவில் இருக்கிற கேரக்டர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப லைக் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு ரொம்ப நல்லா எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. அண்ட் இன்ஃபேக்ட் அந்த அவர் குரு சாரோட கூட இருக்கிற அந்த குடிக்க போகிற அந்த 4 பேர் இருக்காங்களே, அவங்களோட அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக காமெடி வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஐ மீன் அஃப்கோர்ஸ் அது காமெடி, பட் அதில் வந்து ஒரு சஃபரிங் தான், பட் ஆனால் அது ரொம்ப நல்லா எடுத்திருந்தாங்க. அண்ட் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக வந்து அவங்க ஃபேமிலியோட தாக்கம் அண்ட் எவ்ரி திங் ரொம்ப 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 அழகாக இருந்தது. கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலி. நீங்கள் எந்த கிளைமேக்ஸ் சொல்கிறீங்க? கிரெடிட் டைம் சொல்கிறத? ரீக்ரியேஷன் ஒரு கிளைமேக்ஸ் வச்சிருக்காங்க, அந்த பாஸ்ட் ரீக்ரியேஷன். ஆமாம், அது வந்து எனக்கு வந்து ஒரு ஸ்மைல் லைக் எல்லா சீன்ஸும் வந்து எனக்கு இமோஷன்ஸை வந்து உள்ளார அப்படியே இன்வோக் பண்ணிடுச்சு. லைக் ஐ குட் ஃபீல் இட். அண்ட் அந்த போர்ஷன் வந்து என்னால் சிரிப்பை வந்து அடக்கவே முடியல. லைக் அந்த சஞ்சனாவோட கேரக்டர் சிரிக்கும் போது எனக்கும் அந்த சிரிப்பு வந்தது. லைக் எல்லா இமோஷன்ஸும் ரொம்ப அப்படியே டைரெக்டாக ஹிட் ஆன மாதிரி இருந்தது. தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு சார், நல்லா பண்ணியிருக்காங்க. வெரி குட், வெரி வெரி நைஸ் மூவி. எல்லா பாட்டிலையும் எல்லாருமே அவங்கவுங்க கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. டாக்டர் ஆல்சோ நல்லா பண்ணியிருக்காங்க, எதிர்பார்த்ததோட நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோ சூப்பர் சார், அவர் தானே சார் படத்தோட பேக் போனு. ஆக்டிங் வைஸ் தான் சார். ஒரு நார்மல் பர்சன் தண்ணியே அடிக்காமல் எப்படி தண்ணி அடித்தா இருப்பாரோ, கண்ணு மூஞ்சி எல்லாம் செவக்க அந்த சோகத்தில் எல்லாத்துக்குமே அருமையாக பண்ணியிருந்தார். இது மெசேஜ்னு இதை எடுத்துக்க கூடாது சார். இது எப்படின்னாக்க, இதை பார்த்துட்டு திருந்துறவங்க திருந்துங்க, இதனால ஃபேமிலிஸ் கெட்டு போயிடுது, ஸ்பாயில் ஆகிடுது. திருந்த முடிஞ்சவங்க திருந்துங்க, திருந்த முடியாதவங்க அப்படியே இருந்துங்க. ஆனால் திருந்துவாங்க. ஒரு ஹோப் இருக்கு. இப்போ டெய்லி சாப்பிட்றவங்க இப்போ என்ன நினைப்பாங்க, வாரத்துக்கு ஒன்று சாப்பிடுவோம், மாதத்துக்கு ஒன்று சாப்பிடுவோம், இப்படி குறைஞ்சிக்கிட்டு வந்துடும் பாரு. டெஃபினட்டாக இது ஒரு பிரேக் வரும் இந்த படத்துக்கு, ஒரு நல்ல பிரேக் கிடைக்கும். அதான் இல்லாதப்பட்டவங்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதம். ஓகே, தேங்க்யூ. மூவி ரொம்ப நல்லா இருந்தது. என்னோட பொண்ணு தான் நடிச்சிருக்கா, சஞ்சனா நடராஜன். ரொம்ப நல்லா, எல்லாருக்கும் ஒரு நல்ல மெசேஜ். இதை பார்த்து எல்லாரும் இது பண்ணுங்க. குரு சோமசுந்தரம் சார் நல்லா நடிச்சிருக்காரு. பேர் நல்ல இதுவாயிருக்கு. ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்கு. அதில் நான் தான் மீனா கேரக்டர் பண்ணியிருந்தேன். எனக்கு அந்த கேரக்டர் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த சான்ஸ் கொடுத்த டேரக்டர் சார் தினகரன் சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. தினகரன் சாருக்கும் நீலம் ப்ரொடக்ஷனுக்கும் ரொம்ப தேங்க்யூ. அவர் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி இந்த மாதிரி ட்ரை பண்ண நிறைய ஐடியாஸ்லாம் கொடுத்துருக்காரு. ரொம்ப தேங்க்யூ.